தன்னுடைய மனைவியையே கவிதையால் கிண்டல் செய்த கவிஞர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். வழக்கமாக சினிமா நடிகைகளை மட்டும்தான் கிண்டல் செய்வார் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் தனது மனைவியையே கவிதையால் கிண்டல் செய்துள்ளார். அதாவது தனது திரைப்பட பாடல்களில் சில நடிகைகளை கிண்டல் செய்துள்ள கவிஞர் கண்ணதாசன் வீட்டில் தனது மனைவிக்கே கவிதை சொல்லி கிண்டல் அடித்துள்ளார். அது என்ன கவிதை என்று பார்ப்போமானால், தனது தனித்துவமான பாடல்கள் மூலம் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் நிலைத்திருக்கும் கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதிய பாடல்களில் நடிகைகள் பலரை கிண்டல் செய்திருப்பதை கேட்டிருப்போம். ஆனால் அவர் கவிதையால் தனது மனைவியையே கிண்டல் செய்துள்ளார் என்று அவரது மகள் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் கவியரசர் கண்ணதாசன். தன்னுடைய வாழ்நாளில் தான் சந்தித்த அனுபவங்களை வைத்து பல பாடல்களை எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசனின் கைவண்ணத்தில் வந்த பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கவிஞர் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் ஆறுதல் கூறியுள்ளார். அதேபோல் ஒரு கவிஞர், இசையமைப்பாளர் இடையே நெருக்கம் இருந்தது என்று எடுத்துக்கொண்டால் அதில் முன்னணியில் இருப்பவர் கவிஞர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனும் தான். இவர்கள் இருவரும் தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்துள்ளனர். மற்ற இசையமைப்பாளர்களின் இசையில் கவிஞர் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருந்தாலும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடன் இவர் எழுதிய அனைத்து பாடல்களுமே தனி ரகம் என்றே சொல்லலாம். திரைப்பட பாடல்கள் மட்டுமல்லாமல் கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவராக இருந்துள்ள கவிஞர் கண்ணதாசன் தனது பாடல்களில் சில நடிகைகளை கிண்டல் செய்துள்ளார். தான் எந்த இடத்தில் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி தனது கவித்துவத்தை காட்டிவிடுவார் கவிஞர் கண்ணதாசன். அப்படித்தான் ஒருமுறை தனது வீட்டிலும் அதை தொடர்ந்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். அதாவது வீட்டிலும் தனது குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் சின்ன கவிதைகள் பாடுவதை வழக்கமாக வைத்திருந்த கவிஞர் கண்ணதாசன் தனது மனைவியை பற்றியும் கிண்டலாக ஒரு கவிதை பாடியுள்ளார். தனது மனைவியை பார்த்து, கவிஞன் அவன் பாடுவது தமிழ் பாட்டு, ஆனால் அவன் கொண்ட பொண்டாட்டி கை நாட்டு என்று பாடுவார். 3ஆம் வகுப்பு வரை படித்திருந்த கவிஞர் கண்ணதாசனின் மனைவி அதற்கு பிறகு முன்னேறி கையெழுத்து போட கற்றுக்கொண்டாலும் கவிஞர் கண்ணதாசன் கடைசி வரை தனது மனைவியை கை நாட்டு என்றுதான் அழைத்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில், இவ்வளவு சொல்றீங்க, உங்க காதோரமா நரைத்த முடி இருக்கிறதே, வயசாகுது, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க என்று அவரது மனைவி கேட்டுள்ளார். தனது மனைவியின் கேள்விக்கும் பதிலளித்த கவிஞர் கண்ணதாசன், காதோறும் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதடி என்று கவிதையால் பதிலளித்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். பின்னாளில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த வரிகள் ஒரு முழு பாடலான வடிவம் பெற்றது என்று கவிஞர் கண்ணதாசனின் மகள் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.